ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் மேம்படன் வரவே. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றின எந்த வித சந்தேகமும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிடலாம். சரியா? அதனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, எல்லா பேருமே இப்போ சூப்பராக என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டு அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து முடிச்சிருக்கீங்க. சரியா? ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது என்னன்னு சொல்லும் போது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவி, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ஆன்லைன். சரியா? அப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ யாருக்கெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது நீங்கள் விளையாட்டு போக்கில் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸு நம்மளை ஃபாலோ பண்ணுற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? ஆனால் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 lakh என்ன நெருங்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் குறைவான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரிய போகுது. நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண கூட வேணாம், ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய பேத்துக்கு போய் சேரும். இது வந்து ஒரு மிக மிக ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோ தான். சரியா? நீங்களுமே இந்த தவறை பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் அந்த தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சரியா? அதனால் கவனமாக கவனிங்க. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விட்டு போங்க. கண்டிப்பாக அது மற்ற பசங்களுக்கு போய் சேரும். ஓகே, ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னு பார்த்தா ஒரு லிஸ்ட்டு வந்து விட்டாங்க. சரியா? அந்த லிஸ்ட்டில் அவங்க சொல்லியிருக்க ரீசன் மட்டும் பாருங்களேன். நிறையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? அதாவது எலிஜிபிள் ரீசன்ஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன். சரியா? அந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேண்டட்ரி சர்டிஃபிகேட்ஸ் ஆர் நாட் அப்லோடட். சரியா? சர்டிஃபிகேட்ஸ் வந்து சில அப்லோட் பண்ணாதனால நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கோம், இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் கொண்டு வந்தோம். நேட்டிவிட்டி அதர்ஸ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நாட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஓகேவா? அதாவது நேட்டிவிட்டி வந்து வேறு ஸ்டேட்டு, ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணல, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டூப்ளிகேட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேட்டிவிட்டி அதர்ஸ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நாட் ப்ரொடியூஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேண்டேட் சர்டிஃபிகேட் நாட் அப்லோடு. சரியா? நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 விஷயந்தான். சரியா? ஒன்று மேண்டேட்ரி சர்டிஃபிகேட் நாட் அப்லோடட். சரியா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன். ஆனால் இந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். நீங்களே பார்க்கலாம். இங்கே ரீசன் வந்து பாருங்கள், டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்கும். இந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு என்னாச்சு பார்க்கலாம். லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் தவறு வந்து பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த தவறு வந்து நீங்கள் பண்ணுவீங்க. மொத்தமாக சேர்த்து 8657 பேர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? மொத்தமாக போட்ட அப்ளிகேஷனில் 8657 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஏன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலை. அப்புறம் வந்து அதாவது டூப்ளிகேட் அப்ளிகேஷன். இந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னே என்ன பண்ணுறது அப்படின்னா, அதாவது உடனே அடுத்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறது. சரியா? இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் வந்து அடுத்தடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுகிட்டே போனீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக. சரியா? அதனால தான் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடக்கூடாது. டூப்ளிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அதனால் சப்போஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அதாவது கடைசியாக நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டிங்களோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், கையில் வச்சுருங்க. மீதி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஓப்பனே பண்ணாதீங்க. லாகின் சும்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாகின் பண்ணி பார்ப்போம், அந்த பழைய அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்க, அதாவது ஃபைனலாக எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருக்கீங்களோ அந்த யூசர் நேமு அந்த பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட அதாவது ஃபார்மும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேண்டேட்ரி சர்டிஃபிகேட்னு சொல்லும் போது டிசி வந்து ஒன் ஆஃப் தி மேண்டேட்ரி சர்டிஃபிகேட். சரியா? அதுக்கப்புறம் 10th 12th மார்க் ஷீட் வந்து
மேண்டட்ரி. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட். சரியா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ். இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். அப்படி அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் என்னாச்சு பார்த்தா ரிஜெக்ட் பண்ணப்படும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.